அனைவருக்கும் வணக்கம். திரு பிபுதேவ் மிஸ்ரா அவர்கள் எழுதின யுகா ஷிஃப்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சில தொகுப்புகளை பார்க்கலாம். யுக மாற்றம்னா என்னது? யுக மாற்றம் உண்மையா? பழங்காலத்து கலாச்சாரங்கள், மரபுகள், நாகரிகங்கள்ல இருந்து ஆர்கியாலஜி, அகழ்வாராய்ச்சி, அஸ்ட்ரானமி, வானசாஸ்திரம், மதம் சார்ந்த நூல்கள், இப்படி பல வகையான ஆராய்ச்சிகளை செஞ்சு ஒவ்வொரு கூற்றுக்கும் சான்றோட யுகா ஷிஃப்ட் புத்தகம் நமக்கு நிறைய செய்திகளை கொடுத்துருக்கு. இந்த புத்தகத்தை வாசிக்க ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. ஒரு தனி மனிதரால எப்படி இத்தனை வகையான ஆராய்ச்சிகளை செஞ்சு அதையும் ரொம்ப அழகாக தொகுத்து ஒரு புத்தகமா வழங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரிசா பாலு அவர்கள் எழுதின சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற புத்தகத்தை நான் திறந்த போது இதே பிரமிப்பு தான் வந்துச்சு. இந்த மாதிரி மனித குல சரித்திரத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருந்து மனித குலத்தோட எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த பொக்கிஷமான ஆராய்ச்சி தகவலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிபுதேவ் மிஸ்ரா போல பல ஆராய்ச்சியாளர்களுக்கு நன்றிகளோடு நம்ம இந்த தொடங்கலாம். யுகா ஷிஃப்ட் கொல பல செய்திகள் பேக் பண்ணியிருக்கிறதுனால இந்த தொடர் புக்கோட சம்மரி அப்படின்னு சொல்ல முடியாது. சில குறிப்புகளை மட்டும் சுருக்கமாக ஒரு 3 இல்லை 4 வீடியோக்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நூலாசிரியர் பிபுதேவ் மிஸ்ராவை பற்றின ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு புத்தகத்திலேருந்து ஒரு சிறிய பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். திரு பிபுதேவ் மிஸ்ரா அவர்கள் ஐஐடி கரக்பூர் மற்றும் ஐஐஎம் கொல்கட்டாவில் படித்து 15 வருடங்களுக்கு மேலாக ஐடி துறையில் வேலை பார்த்துருக்காரு. அதே சமயத்தில் ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ், பண்டைய நாகரிகங்கள், பண்டைய கலாச்சாரத்தில் இவருக்கு ஆர்வம் அதிகம். பல புராண நூல்களை வாசித்து மட்டும் இல்லாமல் பல ஏன்ஷியன் சைட்ஸ், முக்கியமான புராண ஸ்தலங்களுக்கு சென்று பல வகையான தகவல்களை ஏன்ஷியன்ட் என்கொயரிஸ் அப்படிங்கிற ஒரு வலைத்தளம் அவரோட பிளாக்ல 2011 மார்ச்ல இருந்து எழுதிட்டு இருக்காரு. இவருடைய கட்டுரைகள் பல மேகசின்ஸ், இதழ்களிலும் இணையதளங்களிலும் வெளியிடப்பட்டிருக்கு. 2012 இவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு, யுகா சைக்கிள், யுகா சுழற்சி பற்றி. அதில் 2025 கலியுகம் நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து இவர் தனிப்பட்ட முறையில் மேற்கொண்ட பல ஆராய்ச்சியின் விளைவாக டிசம்பர் 2023 இவருடைய முதல் புத்தகம் யுகா ஷிஃப்ட் வெளிவந்துச்சு. ஒரு பக்கம் இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் பிபுதேவ் மிஸ்ராவோட ஆராய்ச்சிகள், அறிவியல் ஆர்வம் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் நூலாசிரியரோட ஆன்மீக புரிதலும் அனுபவமும் ரொம்ப அழகா நிறைய இடத்துல வெளிப்படுது. குறிப்பா இறுதி அத்தியாயத்துல இறுதி பக்கங்களை வாசிக்க தர்மத்தை கடைபிடித்து எல்லோரிடத்தும் அன்பாய் பழகி இறைவனிடம் பணிவுடன் சரணடைந்து எப்படி வாழணும், எதற்காக இந்த மாதிரி மாற்றங்கள் நமக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு என்ன அவசியம், என்ன அவசரம் அப்படின்ற ஆன்மீக சிந்தனைகளோட தான் நூலாசிரியர் இந்த புத்தகத்தை முடிச்சிருக்காரு. அதனால யுகா ஷிஃப்ட் அறிவுக்கு மட்டும் தீனியில, ஆன்மாவுக்கும் ஒரு மிக சிறந்த விருந்து. ஓகே, யுகா ஷிஃப்ட் புத்தகம் சொல்லக்கூடிய மிக பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, கலியுகம் 2025 முடிஞ்சிடுச்சு. இதை அடுத்து வரக்கூடிய 2026 இருந்து 2040 வரைக்கும் இந்த வருடங்களுக்குள்ள பல போர்கள், இயற்கை சீற்றங்கள், வால் நட்சத்திர மோதல்கள், இது எல்லாத்தோட கூட்டு விளைவாக கலியுகத்தோட மொத்த கட்டமைப்பும் சித்தாந்தங்களுமே கூட முழுசா அழிஞ்சிடும். இந்த காலம் நிறைவடைகிற அந்த சமயத்துல சில பேர் எஞ்சி இருப்பாங்க. எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மனம் தூய்மை அடைந்து ஒளி வீசக்கூடிய நிலையில அடுத்து உதிக்க உள்ள பொற்காலம், அதாவது சத்தியயுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு புதிய மனித குலத்திற்கான விதைகளாக இவங்க உருவெடுப்பாங்க. புத்தகத்தோட இறுதி அத்தியாயத்துல இந்த 2025 2040 நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் குறிப்பிட்டிருக்காரு. பண்டைய மரபுகளான ஹிந்து கலாச்சாரம், புத்த கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம், கிரீக் கல்ச்சர், பாரசீக கலாச்சாரம், பெர்ஷியன் கல்ச்சர், ஹோப்பி கலாச்சாரம், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ல ஒரு பிரிவான பழங்குடியினர் ஹோப்பி அப்படின்னு சொல்லப்படுது, மற்றும் மெக்சிகன் பகுதியை சேர்ந்த மற்றொரு பழங்குடியினர் ஏஸ்டெக். குறிப்பா நூலாசிரியர் இந்த மரபுகளை சார்ந்த புராண நூல்களை ஆராய்ச்சி செஞ்சதுல இது எல்லாத்துலேயுமே பொதுவா சில விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுல இருந்து கலிகாலத்தோட காரணமாக அழிஞ்சு போன, மறக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, மாற்றப்பட்ட
யுக சுழற்சியினை பத்தின உண்மைகளை இந்த புத்தகத்துல மீண்டும் உருவாக்குறாரு. இதுலலாம் பொதுவா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல மனித குலம் சத்தியோகம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்துச்சு. அங்க மனிதர்களோட உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இயற்கை வளமும் மிகுதியா இருந்துச்சு. மனிதர்களோட சராசரி வாழும் காலம் லைஃப் ஸ்பேன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சுமார் 400 வருடங்கள் ஒரு மனிதரால வாழ முடிஞ்சது. அப்போ அமைதி, மிகுந்த செல்வம், எல்லாருக்குமே கஷ்டங்கள் கிடையாது, நோய்கள் கிடையாது. சத்தியுகத்துல வாழக்கூடிய மனிதர்களோட ஞானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய பிரபஞ்ச இயக்கத்துல ஒரு தனி மனிதரோட பங்கு என்ன அப்படிங்கறத புரிந்து மனிதர்கள் வாழ்ந்த ஒரு காலம் அது. அங்கிருந்து படிப்படியாக மனிதர்களோட உணர்வு நிலை, உடல் வலிமை, வாழும் கால அளவு இதெல்லாம் படிப்படியா குறைஞ்சி அடிமட்டத்தோட உச்சியான கலியுகத்துக்கு வந்திருக்கு. கலியுகத்துல மனிதர்களோட மனம் மாசடைஞ்சு இருக்கு. தீய எண்ணங்கள், அதீதமாக பொருள் மேல் ஆசை, இதனோட விளைவாக வெறுப்பு, அதர்மம் போன்ற ஒட்டுமொத்த சமுதாய சீர்கேடுகள் உருவாகக்கூடிய நிலை இந்த கலியுகம். நமக்கு வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு உள்ள நம்மளோட உணர்வு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கும். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த வெளி உலகத்துல எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சார்ந்தே ஒட்டுமொத்த மனித குலத்தோட உணர்வு நிலை எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பழங்காலத்துல இந்த ஹிந்து புராணங்கள்ல யுக சுழற்சியை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மகாபாரதத்துல ஹனுமர் பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான பீமருக்கு யுக சுழற்சியை பத்தி விவரிக்கிறத பார்க்கலாம். 4 யுகங்கள் இருக்கு. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுல மகாபாரதத்துல கொடுக்கப்பட்டிருக்க நிகழ்வுகள் எல்லாமே துவாபர யுகத்துல இறுதி காலகட்டத்தில் நடந்தது. துவாபர யுக இறுதியில ஹியூமன் கான்சியஸ்னஸ் மனித உணர்வு நிலை பெருமளவு குறைந்து பேராசை அதிகமா இருந்த ஒரு காலம். குறிப்பாக த வாரியர் கிளாஸ், சத்திரியர்களுக்கிடையே பேராசை அதிகமாக இருந்த ஒரு காலம் அது. பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்துல நாடு நகரம் எல்லாத்தையுமே கௌரவர்கள்கிட்ட இழந்ததுக்கு அப்புறமா 12 வருஷம் வனவாசம் போயிடுறாங்க. அப்ப ஹிமாலய பகுதியில அவங்க தங்கியிருந்தப்போ ஒரு நாள் ஒரு அழகான தங்க தாமரை பூ திரௌபதியோட மடியில வந்து விழுது. எவ்வளவு அழகான நறுமணம் வீசக்கூடிய இந்த தாமரை பூவை பார்த்து மனம் கவர்ந்த திரௌபதி பீமர்கிட்ட இந்த மாதிரி தாமரை பூவை கண்டுபிடிச்சு இன்னும் நிறைய கொண்டு வர சொல்றாங்க. தாமரை மலரை தேடி பீமர் மலைப்பகுதியில ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்றாரு. பீமரோட மிகுந்த வலிமை காரணமாக அவரோட நடைபாதையில இருந்த செடி, கொடி, மரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் அகற்றிட்டே வராரு. இப்படி ஒரு இடத்துல ஒரு குரங்கு படுத்திருக்கு. அவரு நடக்கிற பாதையில தடையா அந்த குரங்கு படுத்திருக்கிறதுனால குரங்கே நகரு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு முடியல, உன்னால முடிஞ்சா என்னோட வாலை பிடிச்சி நகர்த்தி உனக்கு நீயே உன் வழிபாதையை அமைச்சுக்கோ அப்படின்னு அந்த குரங்கு சொல்லுது. பீமரும் குரங்கோட வாலை பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. ஆனா பீமர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த வாலை தூக்க கூட முடியலையாம். அப்பதான் பீமர் உணர்றாரு, இது சாதாரண குரங்கு இல்ல. பணிவோடு, ஐயா நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த குரங்கு, நான் தான் ஹனுமன், ராமரோட சேவகன் அப்படின்னு சொல்றாரு. பீமர் எப்படி வாயு பகவானோட புத்திரனோ அதே மாதிரி இங்க ஹனுமரும் வாயு பகவானோட புத்திரன். பீமர் ஹனுமர் கிட்ட கேக்குறாரு, திரேதா யுகத்துல ஹனுமர் எப்படி ஒரு பெரிய உருவம் எடுத்து இலங்கைக்கு கடந்து சென்றாரோ அந்த உருவத்தை தனக்கு காட்ட சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹனுமர் சொல்றாரு, அந்த காலகட்டம் வேற, அந்த காலம் அந்த திரேதா யுகத்துல இருந்த உருவம் இப்ப எனக்கு கிடையாது. எல்லாத்தையும் போல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற உருவத்தை தான் என்னால ஏற்க முடியும் அப்படின்னு ஹனுமர் சொல்றாரு. அதுக்கு பீமர் ஹனுமர் கிட்ட ஒவ்வொரு யுகங்களை பத்தி எனக்கு விரிவா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹனுமர் பதில் அளிக்கிறாரு. மகனே, கிருத்தயுகா, கிருத்தயுகானா சத்தியயுகான்னு அர்த்தம். கிருத்த அப்படின்னா நிறைவு பெற்றது, இல்ல பூரணம் அடைந்தது. இந்த கிருத்த யுகத்துல எல்லா மக்களுமே ஒரே தர்மத்தை தான் பின்பற்றினாங்க. எல்லாருமே நிறைவு பெற்ற மனிதர்களாக வாழ்ந்ததுனால எந்த விதமான வழிபாடுகளோ சேவைகளோ அங்க தேவையில்லை. கொடுக்கல் வாங்கல் இல்ல, மனிதர்கள் கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே செல்வந்தர்களாக இருந்தாங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அவங்க ஜஸ்ட் நினைச்சாலே அவங்களுக்கு கிடைச்சிரும். அங்க நோய்கள் கிடையாது, புலன்களோட அழிவு கிடையாது, அகந்தை கிடையாது, கள்ளம் கபடம் கிடையாது, பிளவு இல்ல,
தீய எண்ணமோ, தந்திரமோ, அச்சமோ, துயரமோ, பொறாமையோ, பேராசையோ எதுவுமே அங்க இல்ல. அதனால எல்லாராலையும் மிக சுலபமாக இறைவன் அடைய முடிஞ்சது. மனிதர்களோட ஆன்மா ஹனுமர் இதை இங்க நாராயணா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. வெள்ளை நிறம் தரித்ததாக இருந்தது. அங்க ஒரே ஒரு மந்திரம் தான், ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் மட்டும்தான். மகனே, கிருத்தாயுகத்தை தொடர்ந்து திரேதாயுகத்தை பத்தியும் நான் சொல்றேன் கேளு. திரேதாயுகத்துல ஒரு 1/4 பங்கு தர்மம் குறைய ஆரம்பிச்சது. இங்க நாராயணா அதாவது ஆன்மா சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கு. இந்த காலகட்டத்துல தான் பலவிதமான இறை வழிபாடுகள், யாகங்கள், தவங்கள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பெரும்பான்மையானவர்கள் தர்மத்தை கடைபிடிச்சவங்க தான். ஒரு பொருளை அடையணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள், உதாரணத்துக்கு இறைவன் அடையணும் அப்படின்னா இப்ப இறை வழிபாடு, தவ பயிற்சிகள், இந்த மாதிரி ஒன்னு அடையறதுக்கு ஒன்னு செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டே இங்கதான் உருவாயிருக்கு. அடுத்து துவாபர யுகத்துல தர்மம் பாதியா குறையுது. இங்க நாராயணா அப்படிங்கிற ஆன்மா மஞ்சள் நிறத்தை கொண்டிருக்கு. இந்த இடத்துல தான் முதல் முறையா வேதங்கள் 4 பிரிவுகளாக பிரியுது. இங்க சில மனிதர்கள் 4 வேதங்களையும் அறிந்தவர்களாக இருக்காங்க. இன்னும் சில மனிதர்கள் 3 வேதத்தை மட்டும்தான் அறிந்தவர்களாக இருக்காங்க. இன்னும் சில பேரு ஒரு வேதத்தை மட்டும்தான் தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அதனால சாஸ்திரங்கள் பிளவுபடுது. வழிமுறைகள் இன்னும் பன்மடங்கா உயருது. அறிவுத்திறன் பெருமளவுக்கு குறைஞ்சதுனால மக்களால சத்தியத்தை கடைபிடிக்க முடியல. அதனால நோய்கள் வருது, ஆசைகள் அதிகரிக்குது. இதன் விளைவாக இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது. துவாபர யுக காலகட்டத்துல பயம் காரணமாக உள்ளேயும் வெளியேயும் எத்தனை குழப்பங்கள், எத்தனை இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் பார்த்து மனிதர்கள் பயம் காரணமாக இப்ப இறை வழிபாடு, யாகங்கள், தவங்கள் இதெல்லாம் செய்யறாங்க. ஹனுமர் தொடர்ந்து சொல்றாரு, குந்தி தேவியின் மகனே கேளு, கலியுகத்துல 1/4 பங்கு தர்மம் மட்டும்தான் நிலைத்திருக்கும். இந்த காலத்துல நாராயணர் நம்மளோட ஆன்மா கருப்பு நிறம் கொண்டதாக இருக்கும். வேதங்களும் தர்மங்களும் யாகங்களும் வழிபாட்டு முறைகளும் சரியாக பின்பற்ற முடியாத ஒரு நிலை இங்க ஏற்படும். இந்த காலகட்டம் வரும்போது நோய்கள் ஏற்படும், மந்த நிலை உருவாகும், கோபம், துயரம், பற்றாக்குறை, அந்த இல்லாமை குறித்த அச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அறநெறிகள் குன்றி போகும், உயிரினங்கள் தரம் தாழ்ந்து போகுது. இப்படி யுகங்கள் மறையக்கூடிய அந்த வேளையில சமய சடங்குகள் செஞ்சா கூட அது கூட எதிர்பலனை தான் கொடுக்கும். யுக யுகமா வாழ்ந்தவங்கலாம் கூட இந்த மாற்றத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு ஹனுமர் பீமர் கிட்ட சொல்றாரு. இத சொல்லி ஹனுமர் பீமர் கிட்ட என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, இப்ப அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது துவாபர யுக காலகட்டத்துல. ராமாயண நிகழ்வுகள் நடந்தது திரேதா யுக காலகட்டத்துல. திரேதா யுகத்துக்கு அப்புறமா வந்த துவாபர யுகத்துலதான் மகாபாரத நிகழ்வுகள் நடக்குது. திரேதா யுகத்தை விட துவாபர யுகத்துல உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் குன்றி போனதுனால திரேதா யுகத்துல வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், அறிவுத்திறமை, உடல் வலிமை அதெல்லாம் துவாபர யுகத்துல வாழக்கூடிய ஒரு மனிதருக்கு இருக்காது, ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அதனாலதான் தன்னால திரேதா யுகத்துல ஒரு பெரிய உடலோட ஜைஜாண்டிக் ஃபார்ம்ல தோன்றின மாதிரி இப்ப அவரால் காட்சி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஹனுமர் இதை விவரிக்கிறாரு. மகாபாரதத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரியே ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் விஷ்ணு புராணத்திலையும் யுகங்களை பத்தி, குறிப்பா கலியுக காலத்துல ஒரு தனி மனித வாழ்க்கையும் உலக நடப்புகளும் இயற்கையும் சமுதாய சூழல்களும் எந்த அளவுக்கு சீர்கேடுகளை அனுபவிக்கும் அப்படிங்கறது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா அந்த மாதிரி ஒரு உலகத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த புராணங்கள்ல எழுதப்பட்ட காலகட்டத்துல இந்த கலியுகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்ப நடக்கல. இருந்தாலும் எழுதினவங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரு காலத்துல அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு நூலாசிரியர் இங்க சொல்றாரு. அதனால சந்தேகமே இல்லாம அவங்க கலியுகம் அப்படின்னு குறிப்பிட்ட நிகழ்வுகள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம் தான் அப்படிங்கிறது இங்க உறுதிப்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம இது இந்த உலகத்துல நடக்கக்கூடிய முதல் கலியுகம் கிடையாது. ஏன்னா பல யுகங்கள் தாண்டி பல கலியுகங்கள் தோன்றினால் மட்டும்தான் இந்த புராணங்களை எழுதி வச்ச இந்த சான்றோர்கள் கலியுகம் வரும்போது இந்த மாதிரியாக மனிதர்களோட உணர்வு நிலை மாறும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் உலகத்துல நடக்கும் அப்படின்னு எப்படி எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஒரு யுக சுழற்சியில இந்த 4 யுகங்களும் வந்துகிட்டே இருக்கிறதுனால கலியுகம் வரும்போதெல்லாம் இது நடக்கும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. 4 யுகங்களுமே அடிப்படையா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா தர்மத்தை சார்ந்து இருக்கு.
பொதுவா தர்மம் அப்படின்னா, நியாயம், தர்மம், ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனா, இத ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தோட ஒழுங்கையும், இயக்கத்தையும் கட்டி காக்கக்கூடிய சட்டங்கள், செயல்கள் இதுதான் தர்மம். உண்மையில எது தர்மம் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அது அவ்வளோ சுலபம் இல்ல. ஏன்னா, அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி தர்மம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பத்ம புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த தர்மத்துக்கு ஒரு சிம்பிளான விளக்கம் குடுக்குது. தர்மத்த பத்தி சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நம்ம எத செய்ய மாட்டோமோ, நமக்கு எது நமக்கே செய்யறதுக்கு பிடிக்காதோ, விருப்பம் இருக்காதோ, அத மத்தவங்களுக்கும் நம்ம செய்யாம இருக்கிறது தான் தர்மம். இத கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக நமக்கு தோன்றினாலும், இத நிஜ வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்மள எப்படி வளர்த்துருப்பாங்க, நம்ம எப்படி வளர்ந்துருப்போம் அப்படின்னா, மத்தவங்களோட போட்டியிடணும், நமக்கு எங்க ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, பதற்றத்துல, சுயநலமா நம்மள யோசிக்க வச்சிருக்கு இந்த சமுதாயமும், நம்மளோட வளர்ப்பும். ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறோமா, ஓவர்டேக் பண்ணியாவது எல்லாரோடையும் நம்ம முன்னாடி போணும். ஏதோ ஒரு இடத்துல கியூல நின்னுட்டு இருக்கோமா, எப்படியாவது நம்ம முன்னாடி நம்மளோட வேலைய ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். மத்தவங்களுக்கு நம்ம விட்டு குடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்ம தலையில மொளகா அரைச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாரியே நம்மளோட மனசுல ஆழமா பதியப்பட்டிருக்கு. ஆனா, தர்மம் அப்படிங்கிறது மத்தவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்க தொடங்குறது தான் தர்மம். இயேசுநாதர் சொன்னதும் இதேதான். மத்தவங்க உங்களுக்கு எத செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, அதையே நீங்க அவங்களுக்கும் செஞ்சுடுங்க அப்படின்னு. யாரும் நம்மள கட்டாயப்படுத்தல அப்படின்னா கூட, நாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது தான் தர்மம். இதான் தர்மத்தோட சாராம்சம். நம்மளோட எண்ணங்களும், நம்மளோட செயல்களும் மத்தவங்களுக்கு எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நமக்கு வரணும். நம்மளோட செயல்கள் மத்தவங்கள பாதிக்கக்கூடாது, மத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்கக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சந்தோஷமான, அமைதியான, நல்ல அதிர்வுகள், நல்ல ஃப்ரீக்வன்சி நிறைந்த ஒரு சமூகத்த நம்மளால உருவாக்க முடியும். அந்த காலத்துல நம்மளோட இந்திய மரபுப்படி, தர்மத்த 4 கால்ல நிக்கக்கூடிய ஒரு காளையா உருவகப்படுத்தியிருக்காங்க. மனுஸ்மிருதி அப்படின்ற புராண நூல்படி, ஒவ்வொரு யுகம் முடிய முடிய அந்த காளை தன்னோட ஒவ்வொரு கால இழந்துகிட்டே வருமாம். அதாவது சத்தியயுகத்துல கம்பீரமா 4 கால்லயும் நின்னுச்சாம். உண்மை, கருணை, தவம், தூய்மை போன்ற எல்லா நல்ல பண்புகளும் முழுமையா இருந்த காலம். திரேதா யுகத்துல ஒரு கால் குறைஞ்சி 3 கால்ல நின்னுச்சாம். துவாபர யுகத்துல தர்மத்தோட இன்னும் ஒரு கால் போய் 2 கால்ல நின்னுச்சாம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல 3 கால் போய் தர்மம் ஒரு கால்ல தள்ளாடிட்டு நின்னுட்டு இருக்கு. த புல் ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்றாங்க இத. மகாபாரதத்திலிருந்து கிடைச்ச இன்னொரு மிக முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் மொத்த உலகமுமே அழியக்கூடிய ஒரு பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிறது. இந்த பிரளயத்தை ஒரு யுகம் முடியும் போது நடக்கக்கூடிய அழிவு அப்படின்னும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு புதிய யுகம் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சுத்தகரிப்பு வேலை தான் இந்த பிரளயம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். பொதுவா பிரளயம் எந்தெந்த ரூபத்துல வரலாம் அப்படின்னா, நீராலோ, நெருப்பாலோ, வால் நட்சத்திரத்தினாலோ, இல்லனா 2வது சூரியன், இந்த மாதிரியான ரூபங்கள்ல பிரளயம் வரலாம். உதாரணத்துக்கு ஒரு மகாபாரத வரியில சொல்றாங்க, மகாபாரத போர் நடக்கும்போது அர்ஜுனர் தன்னோட வில் காந்தீவத்துல இருந்து ஒரு அம்பு எய்தும் போது அதுல இருந்து வெளிவந்த இந்த தீ, அந்த நெருப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வியாச மகரிஷி எழுதியிருக்காரு. அதாவது ஒரு யுகம் முடியும் போது எப்படி இந்த உலகத்தையே ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நெருப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அர்ஜுனரோட வில்லுல இருந்து வந்த நெருப்பு இருந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. இன்னொரு இடத்துல போர்க்களத்துல அர்ஜுனரோட அம்புலேருந்து வரக்கூடிய தீ கௌரவர்கள் எல்லாரையுமே அழிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உவமையா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படி ஒரு யுக இறுதியில தூமகேது அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரத்தோட தீ வந்து எல்லா உயிரினங்களையும் அழிக்க கூடுமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு உவமை கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு யுக முடிவுல வரக்கூடிய பிரளயம் வால் நட்சத்திரத்தினாலும் தோன்றலாம் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. இன்னொரு இடத்துல, ஓ இந்திரனே, பெரும் கன மழைய பொழிய வைக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கே, அதனாலதான உன்னை ஒரு யுகத்தோட இறுதியில இந்த பிரபஞ்சத்தையே இருளில் சூழ வைக்கக்கூடிய அந்த பெரும் மேகம் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சில குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமாக பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய 2வது சூரியன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. போர்க்களத்துல ஒரு சமயத்துல அர்ஜுனரை கௌரவர்களால பார்க்கவே முடியலையாம். ஏன்னா அர்ஜுனர் அவ்வளோ ஜுவாஜ்வலியமா ஜொலித்தாராம். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யுகத்தோட இறுதியில எப்படி 2வது சூரியன் வருமோ
அது எந்த அளவுக்கு ஒளி ஆற்றல் மிக்கதாக இருக்குமோ அந்த மாதிரி ஆற்றல் பொருந்தியவராக அர்ஜுனர் இருந்தாரு அப்படின்னு ஒரு உவமையாக சொல்றாங்க. இன்னொரு இடத்துல கிருஷ்ண பரமாத்மார் சொல்றாரு, என் கையில இருந்த இந்த சுதர்ஷன சக்கரத்தை நான் வானத்துல வீசி எறியும் போது, அது வானத்துல போகும்போது அது எப்படி பார்க்கறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யுகத்தோட முடிவுல தோன்றக்கூடிய 2வது சூரியன் மாதிரி ஒளிமயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படி சில குறிப்புகள்ல யுகத்தோட இறுதியில ஒரு ரொம்ப பிரகாசமான 2வது சூரியன் தோன்றும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2வது சூரியன் அப்படிங்கிறது ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒவ்வொரு யுகம் நிறைவு பெறும் போது வானத்துல தோன்றக்கூடிய ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு நூலாசிரியர் இங்க யூகிக்கிறாரு. முதல் அத்தியாயத்துல இதுவரைக்கும் இந்திய மரபுபடி வந்த யுகங்களை பத்தியும் பிரளயத்தை பத்தின தகவல்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து முதல் அத்தியாயத்துல மற்ற மரபு வழி வந்த சில தகவல்கள் நம்ம சொல்லக்கூடிய யுகங்கள் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா மரபுகளோட தகவலை நம்ம டீட்டெயில்டாக இங்கே பார்க்கல. எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சுருக்கமாக ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் பார்த்துடலாம். மகாபாரதத்தில் யுகங்களை பற்றின குறிப்பை தொடர்ந்து ஹோப்பி மரபில் 4 உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஹோப்பி அப்படிங்கிறது இன்னுமே கூட அமெரிக்காவில் அரிசோனா அப்படிங்கிற மாநிலத்தில் 12 கிராமங்களில் இந்த ஹோப்பி பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹோப்பி புராண கதைகள் படி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவான சமயத்துல டயோவா அப்படிங்கிற ஒரு படைக்கும் ஆற்றல், நம்ம எப்படி பிரம்மதேவர் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி டயோவா அப்படிங்கிற ஆற்றல் இந்த பிரபஞ்சம் உருவாக்கும் போது இருந்த ஒரே ஒரு ஆற்றல். டயோவா சொட்டுக் நாங் அப்படின்னு ஒரு ஆற்றலை உருவாக்கி சொட்டுக் நாங் மூலியமாக இந்த பிரபஞ்சத்துல பலத்தையும் உருவாக்குறாரு. சொட்டுக் நாங்க்கு உதவியாக ஒரு ஸ்பைடர் உமன், சிலந்தி பெண்மணியை உருவாக்குறாங்க. இந்த சிலந்தி பெண்மணி தான் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்திலேயே எல்லா உயிரினங்களையும் மனிதர்களையும் உட்பட எல்லாரையுமே உருவாக்குறாங்க. சொட்டுக் நாங் முதலாக தோன்றின மனிதர்களுக்கு பேசக்கூடிய திறன், ஞானம், குழந்தைகளை உருவாக்கக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் கொடுத்து, நான் கொடுத்த எல்லாத்தையும் வச்சு நீங்க சந்தோஷமா இருங்க இந்த உலகத்துல. உங்கள்கிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னா எந்த காலத்திலயும் நம்ம எல்லாரையும் படைச்ச டயோவாவை மறக்காம பணிவோட இருக்கணும் அப்படிங்கிறது. இப்படி அவங்களோட முதல் உலகமான டோக்பேலா உருவாகுது. நம்மளோட சத்தியயுகம் மாதிரியே அந்த டோக்பேலால ஒரு அழகான அமைதியான வாழ்க்கை அமையுது எல்லாருக்கும். இந்த உலகத்துல அவங்க யாருமே வாயால வார்த்தைகளால பேசணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. டெலிபதி மூலியமாக ஒவ்வொருத்தர் அவங்க மனசுல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. அவங்களால பறவைகள், விலங்குகள் கூட பேச முடிஞ்சது. ஆனா அவங்களுக்கு ஆசைகள் வர தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா டயோவாவை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில காலங்கள்ல சொட்டுக் நாங் அவங்க முன்னாடி தோன்றி, இதுக்கு மேல இந்த உலகம் இருக்க முடியாது, ஏன்னா நீங்க எல்லாரும் டயோவாவை மறக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி தர்மத்தை கடைபிடித்த ஒரு சில மனிதர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையும் பூமிக்கு அடியில ஒரு எறும்பு புத்து கூட நீங்கெல்லாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருங்க, மேல இந்த பூமியை மொத்தமா அழிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன், அப்ப நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெருப்பு, வால்கனோஸ் மூலியமாக இந்த உலகத்தை அழிச்சதுக்கு அப்புறமா 2வது பூமியை உருவாக்குறாங்க. அந்த 2வது பூமிக்கு பேரு டோக்பா. நிலத்துக்கு அடியில அந்த எறும்பு மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருந்தவங்கள மறுபடியும் இந்த 2வது உலகத்துக்குள்ள கொண்டு வராங்க. இதே விதிமுறை தான் சொல்றாங்க, எந்த காரணத்திலையும் டயோவாவை மறக்க கூடாது அப்படின்னு. ஆனா மீண்டும் இதே நிலைமை ஏற்படுது. நிலத்துக்கு அடியில சில பேரை போயிட்டு வாட சொல்றாங்க. அப்புறம் 3வது உலகம் வருது. 3வது உலகத்திலையும் இதே நிலைமை ஏற்படுறதுனால வெள்ளத்தை ஏற்படுத்தி ஒரு பிரளயத்தை உண்டாக்குறாங்க. அப்புறம் 4வது உலகம் வருது. இதை பத்தி நம்ம இங்க ரொம்ப விரிவா பார்க்கல. ஆனா அவங்களோட இந்த 4 உலகம் கான்செப்டும் இந்திய புராணங்கள்ல சொல்லக்கூடிய இந்த யுகங்களும் ஒரே மாதிரியாக இருக்கு அப்படின்னு நூலாசிரியர் இங்க சொல்ல வராரு. எப்படி ஒவ்வொரு யுகமோட இறுதியில ஒரு பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிஞ்சதோ, அதே மாதிரி அங்கேயும் நெருப்பாலையும் நீராலையும் ஒரு உலகம் அழிக்கப்பட்டு இன்னொரு உலகம் உருவாக்கப்படுது. ஹோப்பி மரபினருக்கு அடுத்தபடியாக மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஆஸ்டெக் பழங்குடியினரோட புராண கதைகள் படி 5 சூரியன்கள் தோன்றியிருக்கு இது வரைக்கும். ஒவ்வொரு சூரியனும் நம்ம இங்க ஒவ்வொரு யுகம் அப்படின்னு சொல்ற மாதிரி, எப்படி ஒரு யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரளயம் வருதோ அதே மாதிரி ஒரு சூரியனோட காலகட்டம் முடிகிற அந்த சமயத்துல பஞ்சபூதங்களான நிலம், காற்று, நீர், நெருப்பு, இதுல ஏதோ ஒன்னால ஒரு பிரளயம் ஏற்பட்டு
இப்ப 5வது சூரியன், அதாவது 5வது உலகம் மாதிரி அதுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சூரியனோட காலம் அழியும் போது எர்த்குவேக்ஸ், நிலநடுக்கங்கள் நிறைய ஏற்பட்டு அதனால இந்த உலகம் அழியும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. எஜிப்சியன் கல்ச்சர், எகிப்திய கலாச்சாரத்திலையும் யுக சுழற்சி மாதிரியே ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் நூலாசிரியர் இங்க எடுத்து வைக்கிறாரு. அடுத்து கிரேக்க கலாச்சாரம், கிரீக் கல்ச்சர்ல தோன்றின ஒரு கான்செப்ட் தான் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயர்ன் ஏஜ். இப்படி புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல இந்த ஒவ்வொரு கலாச்சாரத்திலையுமே யுகங்கள் மாதிரியே அவங்களோட கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தகுந்த ரெஃபரன்சஸ்லாம் கோட் பண்ணி யுக சுழற்சி, யுக மாற்றம் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய மரபுல இருந்து வந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை, உலகத்துல பல்வேறு மண்ணில இருந்து தோன்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட நூலாசிரியர் இங்க சொல்றாரு. முதல் அத்தியாயத்தோட இறுதியில இன்னும் கூட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் சப்தரிஷிகள் தோன்றி மனிதர்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது. இந்த சப்தரிஷிகள் கான்செப்டும் இந்திய மரபுல மட்டும் வரல, பல கலாச்சாரத்துல மரபு வழி வந்த நூல்கள்ல 7 சேஜஸ் மற்றும் அவங்கவுங்க மொழியில வேற வேற பெயர்கள்ல சப்தரிஷிகள் வந்து எப்படி யுக மாற்றத்துக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பத்தி தொடர்ந்து அடுத்த பாகத்துல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல அன்பாலயத்திலிருந்து வெளிவந்த பல செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம எங்க கனெக்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. அன்பாலயத்தோட தகவல் படியும் ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 புது சத்தியுகம் பிறந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்குரிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அன்பாலயத்தோட லேட்டஸ்ட் ரிலீஸ் 2வது புக்கான கலியுக சாஸ்திரம். இந்த புத்தகத்தில் கிருஷ்ண பரமாத்மா 4 யுகத்திலும் உலகத்தோட நிலை, மனிதர்களோட நிலை இதெல்லாம் ரொம்பவே விரிவாக அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்லேயே இது இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதம். கலியுகத்திலிருந்து நம்ம அடுத்த சத்தியுகத்துக்கு பயணம் செஞ்சு போகணும் அப்படின்னா மனிதர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அந்த புத்தகத்தை கேள்விப்படாதவங்க இல்லை வாங்கி படிக்காதவங்க கண்டிப்பாக வாங்கி படிங்க. வாங்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சுருக்கமாக அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மீனா அவங்களோட சேனல் சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லவ் அண்ட் லைட் அதுலேயும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்பாலயத்தை எப்படி நம்மளோட சேனலோட ஒரு நேயர் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இதே மாதிரியான சில அமைப்புகளை பற்றியும் நேயர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் நான் கேள்விப்பட்ட ஒன்று மானசா ஃபவுண்டேஷன் பெங்களூர்ல இருக்கு. அங்கேயும் சப்தரிஷிகளோட தொடர்பு கிடைச்சி யுக மாற்றத்துக்கான பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. இதே மாதிரி கேரளாவை சேர்ந்த திரு ரெஜித் குமார் அவர்களுக்கு முருகப்பெருமானோட அருளால யுக மாற்றத்தை பத்தின தகவல்கள் கிடைச்சி LMRK லயன் மயூரா ராயல் கிங்டம் அப்படிங்கிற அமைப்புல பல பணிகள் நடந்துக்கிட்டு வருது. இவர் எழுதின புக் மை மாஸ்டர்ஸ் ஃப்ரம் த 4th டைமென்ஷன், அந்த புத்தகத்தை பற்றியும் விரைவில் பார்க்கலாம். அதில் குமரி கண்டத்தை பற்றின சில விவரங்களும் கொடுத்துருக்கு. இந்த புத்தகங்கள், அமைப்புகள் இதை பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு ஒரே காரணம், அடுத்து வரக்கூடிய 10-15 வருடங்களுக்குள்ள நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தே தீரணும். இது நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலத்தின் கட்டாயம். இது வரைக்கும் நம்ம எத்தனை ஆசைகள் பேராசைகளோட வாழ்ந்திருந்தாலும் இப்ப நம்ம உள்முகமாக திருப்பி கடவுளை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது உலகத்துல எல்லா மக்களுக்குமே ரொம்ப அவசியமானதான ஒன்று. இந்த உள்முக பயணத்துல எல்லாருமே தொடர்ந்து பயணிக்கலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.